இந்த வீடியோவை வழங்குவோர் கசக்கி கட்டு your laundry service washing and ironing cotton saree starching stain removal and dyeing and B-Roll Studios Private Limited. ஹலோ வைத்தியன் யூடியூப் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வாய்ப்புண் எதனால வருது, வராமல் இருக்க நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பதை பத்தி தான். இந்த காலத்துல உள்ள அனைவருக்குமே உடல்ல பல வகையான ஆரோக்கிய பிரச்சனை வருது. இந்த பிரச்சனையில வாய்ப்புண்ணு அதிகமாகவே வருது. அதிலும் இப்பிரச்சனைகள் ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமாக இருக்கு. இந்த வாய்ப்புண் உதடு நாக்குகளில் ஏற்படுது. இதனால ஒழுங்காக சாப்பிட முடியாமல் பேச முடியாமல் போகிறது. இதனால பெரும் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்கு. எனவே இந்த வாய்ப்புண் எதனால வருது, அதை தடுக்க நம்ம என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நம்ம உடல்ல பித்தம் அதிகரித்தால் வாய்ப்புண்ணு ஏற்படும். அது மட்டும் இல்லாம ஜீரண கோளாறு, உடல் சூடு, மன அழுத்தம், இரும்பு சத்து குறைபாடு, வைட்டமின் சி போன்ற காரணங்களினால கூட வாய்ப்புண் ஏற்படும். வாய்ப்புண் வருவது சாதாரணமான ஒன்றாக இருந்தாலும் அதை கவனிக்காமல் விட்டுவிட்டால் உங்களுக்கு பெரும் பிரச்சனையை அது கொடுக்கும். இந்த வாய்ப்புண் வந்துச்சுன்னா 7 to 10 நாளுக்குள் தானாகவே அது சரியாயிடும். அப்படி சரியாகாமலே நீண்ட நாளுக்கு இருந்துச்சுன்னா புற்றுநோயாக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. வாய்ப்புண்ணு வராமல் தடுக்க நம்ம என்ன செய்யணும்? முதல்ல நம்ம உடல்ல குளிர்ச்சியாக வச்சுக்கணும். கட்டாயமாக அடிக்கடி தண்ணீரை நம்ம குடிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்ப குடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளோட வயிறு குளுமையாகவே இருக்கும். இளநீர், பழங்கள் ஆகியவற்றை நம்ம தவறாமலே சாப்பிடணும். நமது உடல்ல மன அழுத்தம் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். மன அழுத்தம் வராமல் இருக்க யோகா, தியானம் போன்ற பயிற்சிகளை நம்ம செய்யலாம். வாய்ப்புண்ணு உள்ளவங்க பாலில் சிறிதளவு தேன் சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா வாய்ப்புண்ணு மட்டும் இல்லாம வயிற்றில் இருக்கும் மற்ற அனைத்து புண்ணுகளையும் அது சரியாகிடும். வாயில் புண்ணு எங்க இருக்கோ அந்த இடத்துல சிறிதளவு வெண்ணெய் அல்லது தேனை தடவிட்டு வந்தீங்கன்னா வாய்ப்புண்ணு குணமாயிடும். தண்ணீர்ல நெல்லிக்காய் இலைய போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணீரை நீங்க வாய் கொப்பளிச்சுட்டு வந்தீங்கன்னா வாய்ப்புண்ணு சரியா போயிடும். அதே மாதிரி மாசிக்காய பால்ல சேர்த்து நல்லா அரைத்து அதனோட சிறிது அளவு தேனை கலந்து வாய்ப்புண்ணு இருக்கிற இடத்துல தடவிட்டு வந்தீங்கன்னா வாய்ப்புண்ணு விரைவிலேயே குணமாயிடும். அதே மாதிரி பச்சரிசியோட சிறிதளவு பாசிப்பயிறு, வெந்தயம், பூண்டு சேர்த்து நல்லா வேக வச்சுக்கணும். அதனோட தேங்காய் பாலும் சேர்த்து சாப்பிட்டு வந்தோம்னா வாய்ப்புண்ணு குணமாயிடும். மணத்தக்காளி கீரை மற்றும் அகத்தி கீரையுடன் தேங்காய் சேர்த்து நீங்க பொரியல் செஞ்சு சாப்பிட்டு கூட வரலாம். வந்தீங்கன்னா வாய்ப்புண்ணு விரைவிலேயே குணமாயிடும். அதே மாதிரி புதினா இலைய அரைத்து அதில் உள்ள சாற்றை வாய்ப்புண்ணு உள்ள இடத்துல தடவிட்டே வந்தீங்கன்னா வாய்ப்புண்ணு விரைவில் குணமாயிடும். இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம செஞ்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா வாய்ப்புண்ணு வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம தண்ணீர் குடிக்கிறது. தயவு செய்து எது பண்றீங்களோ இல்லையோ தண்ணீர் நம்மளுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம். தண்ணீர் குடிக்கிறதுனால பல நோய்களை அது தடுக்குது. அதனால தண்ணீர் ரொம்ப ரொம்ப ஒரு அருமருந்து உடலுக்கு. அதனால அதை குடிச்சுக்கிட்டே வந்துட்டீங்கன்னா கூட உங்களுக்கு வாய்ப்புண்ணுல எந்த ஒரு புண்ணுமே அண்டாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்கள் சென்ட் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களை உடனே சேரும்.